இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. அட, இன்னைக்கு இந்த ஃபேனுக்கு என்ன ஆச்சு? இதுவும் இப்ப ஓட மாட்டேங்குதே. ஹலோ. இது எலக்ட்ரிஷியன் நம்பரா? ஆமா மேடம், இது எலக்ட்ரிஷியன் நம்பர் தான். சொல்லுங்க, உங்க வீட்டில் ஏதாவது எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளமா இல்ல எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் ஏதாவது கெட்டு போயிடுச்சா? நாங்க சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். எங்க வீட்ல ஃபேன் ஓட மாட்டேங்குது. ப்ளீஸ் யாரையாவது அனுப்பி வைக்கிறீங்களா? ஓகே மேடம், நீங்க உங்க அட்ரஸை கொடுங்க, நானே நேர்ல வந்து பார்க்குறேன். ஓகே ப்ளீஸ் சீக்கிரமா வாங்க. சரிங்க சார். ஹலோ மேடம், நான் தான் மேடம் எலக்ட்ரீஷியன் ரவி பேசுகிறேன். சொல்லுங்க சார். நான் உங்கள் வாசலில் தான் நிற்கிறேன் மேடம். அப்படியா? காலிங் பெல் கூட அடிச்சேன் மேடம். எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்கள் பெல் ஒர்க் பண்ணல. ஆமா சார். நீங்கள் கீழே வந்து திறந்து விடுங்க கதவை. அது வந்துடுறேன் சார். பெல்லும் ஒர்க் ஆகலையா? ஆமாம் மேடம், ரிப்பேர் ஆயிடுச்சு போல இருக்கு சார். சரி நீங்க இருங்க சார், நான் வந்துடுறேன். ஓகே மேடம், தேங்க்யூ. எதுக்கு அப்படி பாக்குறீங்க? மேடம், நீங்க கால் பண்ணீங்களா எலக்ட்ரீஷியன் ரவி, நான் தான். உங்க வீட்டில் ஃபேன் ஓடலன்னு சொன்னீங்களே? ஆமா, ஃபேன் ஓடல. வாங்க. உங்ககிட்ட ஸ்டூல் இருக்கா? ஆமா இருக்கு சார், சேர் இருக்கு. சரி வாங்க. ஐயோ சார், பாத்து சார். சாரி. ஹலோ, ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்றீங்களா? இல்ல, ஷாக் அடிச்சிடுச்சு அதான். இப்படி பாக்குறத நிறுத்திட்டு வேலைய பாருங்க. ஓகே மேடம், கோவப்படாதீங்க, ஏதோ தவறுதலா நடந்துருச்சு. அது சரி, உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? என் பேரு ரவி. ரவி, நீங்க பார்க்க ஸ்மார்ட்டா இருக்கீங்க. உங்களை பார்த்தா நல்லா படிச்ச மாதிரி தெரியுது. ஆமா மேடம். ஆனா இந்த எலக்ட்ரிஷியன் வேலை எதுக்கு செய்றீங்க? நான் எலக்ட்ரிக்ஸ்ல இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன் மேடம். பரவாயில்லையே. வேலை செஞ்சுதானே மேடம் பிழைக்கணும். சரிங்க மேடம், நீங்க ஏதாவது வேலைக்கு போறீங்களா? ஆமா, நானும் ஒரு எம்என்சில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ, பரவாயில்லையே. நான் ஒன்று சொல்லட்டுமா மேடம்? சொல்லுங்க. உங்களை மாதிரி ஒரு அழகான ஒரு பொண்ணை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. வேணும்னா நான் உங்களை என்னோட மொபைல்ல போட்டோ எடுத்து காட்டுறேன், பாருங்களேன். காட்டட்டுமா? வேண்டாம் வேண்டாம். மேடம், உண்மையிலேயே நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஒருவேளை அவ்வளோ அழகா இருந்தா என்கிட்ட காசு வாங்காம இருங்க. என்ன மேடம், இந்த அழகு தேவதை கிட்ட காசா வாங்குவேன்? இங்க என்ன ப்ராப்ளம்னாலும் என்ன மட்டுமே கூப்பிடுங்க, நானும் உடனே வந்து சரி பண்றேன். ஓகே, முதல்ல ரெடி பண்ணுங்க. ரெடி ஆயிடுச்சு மேடம். ஃபீஸ் போயிருக்கு, உள்ள போய் போட்டு பாருங்க ஃபேன் ஓடுதா இல்லையான்னு. ஓகே, வாங்க போலாம். நீங்க ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னீங்க, ஆனா இங்க ஃபேனே ஓட மாட்டேங்குது. மேடம், மெயின்ல ஃபீஸ் போயிருந்தது, நான் ஃபீஸும் போட்டுட்டேன். அங்க பாருங்க, லைட் கூட எரியுது. உங்க ஃபேன்ல தான் ஏதோ பிரச்சனை. ஏதாவது ஒண்ணு செஞ்சு அந்த ஃபேனை ரெடி பண்ணுங்க சார். நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், வெயில் வேற அதிகமா இருக்கு. ஃபேனை சீக்கிரமா சரி பண்ணுங்க. இருங்க, ஃபேனையும் நான் பார்த்து சொல்றேன். சரி சரி, இருங்க பாக்குறேன். ஏதாவது ஒண்ணு செஞ்சு அந்த ஃபேனை ஓட வைங்க சார். எனக்கு சுத்தமா காத்தே வரல. ரெடி பண்றேன் மேடம். இந்த பேக்கை பிடிங்க. இதுல ஒயர் விட்டு போயிருக்குங்க. அப்ப சரி பண்ணுங்க சார். இப்போ நான் நல்லா டைட்டா போட்டிருக்கேன். இப்போ போய் நீங்க ஃபேனை போடுங்க. பாத்தீங்களா? அட சூப்பர் சார், ஃபேன் ஓடுது. சந்தோஷமா? ஃபேன் ஓடுதா?
இனி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்பதான் எனக்கு மூச்சே வந்துச்சு. சரி இறங்கி வாங்க. ஆ ஆ. எவ்வளோ ஆச்சு சார்? மேடம் உங்ககிட்ட போய் பணம் கேட்பனா? என்ன நீங்க? நான் உங்ககிட்ட சும்மா தமாஷ்க்கு சொன்னேன். என்கிட்ட நீங்க பணம் வாங்க கூடாதுன்னு. நீங்க எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க. இல்ல மேடம், இவ்வளவு அழகான பொண்ணுகிட்ட காசு வாங்கினா என் மனசு வலிக்கும். நீங்க மறுபடியும் கூப்பிடுவீங்கன்னு எதிர்பார்க்கறேன். ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க இங்க உட்காருங்க. நான் காஃபி போட்டு தரேன், நீங்க காஃபியை குடிச்சிட்டு போங்க. ஓகே மேடம். சரி தேங்க்யூ. உட்காருங்க. ஆ இந்தாங்க காஃபி. மேடம், நீங்க சூடா காஃபி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. காஃபி சுட சுட தான் குடிக்கணும். தேங்க்யூ. வாவ், காஃபி ரொம்ப நல்லா இருக்கு மேடம். ரொம்ப அருமையா போட்டிருக்கீங்க. டேஸ்டா இருக்கு. தேங்க்யூ. ஆமா மேடம், உங்க பேர் என்னன்னு கேட்க மறந்துட்டேன். சுமன். சுமன். வா, எவ்வளோ அழகான பேரு. அது சரி, உங்க பேர் நீங்க என்னன்னு சொன்னீங்க? உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? பேரு துஷ்யந்த், நிக் நேம் ரவி. பேர் நல்லாதான் இருக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணமா? இன்னும் ஆகல. என்ன பண்றது, கல்யாணம் பண்ண நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? எவ்வளவோ முயற்சி பண்ணேன், எனக்கும் ஒரு பொண்ணும் கிடைக்கல மேடம். எனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு தலையெழுத்து போல. இப்படியே கிடக்க வேண்டியதான் ஒண்டிக்கிட்டேன். விஷயம் என்னன்னா, ஒரு சில வாட்டி நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்காது. நம்ம என்ன நினைக்க மாட்டோமோ அதுதான் நடக்கும். சோ விஷயம் என்னன்னா, நான் யோசிக்கிறதே விட்டுட்டேன். அததான் மேடம் நானும் சொல்றேன். நீங்க நினைக்காதது உங்களுக்கு நடக்கணும். அப்படின்னா? அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி. நீங்க புத்திசாலிதான். என் வீட்லயே என் ஃபேனை ரெடி பண்றதுக்காக வந்த நீங்க என் கூட ஃப்ரெண்டாக விரும்புறீங்க. என்ன பண்றது, உங்களை பார்த்த உடனே தானா வந்துருச்சு. நல்ல விஷயம் தானே மேடம். ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதுல தப்பு இல்லையே. உங்களை மாதிரி அழகான பொண்ணு கூட யார் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்க ஆசைப்பட மாட்டாங்க. என் முகத்தை பார்க்காதீங்க, என் இதயத்தை பாருங்க. இதயத்தை தப்பு ஒன்றும் இல்லை. ஆனா இருந்தாலும் சரி, இப்போ நீங்க கிளம்புங்க. நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். மேடம், காஃபிக்கு தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ. எது ஒண்ணுன்னா மறக்காம கால் பண்ணுங்க மேடம். அது சரி, இந்த ஆளு உண்மையாவே நல்லவனா இல்லைன்னா என்கிட்ட நாடகம் ஆடுறானா? சரி, யாரா இருந்தா எனக்கு என்ன. இங்க பாருமா, வாழ்க்கைன்றது ஒரு பெரிய பயணம். உன்னால எப்படி தனியா இருக்க முடியும்? சீக்கிரமா உனக்கு பிடிச்ச ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. அங்கிள், உங்களுக்கு தெரியும்ல நான் ஒரு வாட்டி ஏமாந்துட்டேன்னு. இனிமே யாரையுமே நம்ப முடியாது. யார் மேலேயும் நம்பிக்கையும் இல்லை. மாடி, ஒரு குழந்தை நடக்கும்போது விழுந்துட்டா நடக்காமையே இருந்துருவா போது. அவன் மறுபடியும் முயற்சி பண்ணுவான், நடக்க போறான். ஒருவேளை கடவுள் உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து வச்சிருக்கலாம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு. ஒருத்தர் ஃபோக்கஸ் பண்ணு, கண்டிப்பா கிடைக்கலாம். உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். அங்கிள், நான் ஃபோக்கஸ் பண்ணது ஒருத்தர் தான். ஆனா அவரும் விட்டுட்டு போயிட்டாரு. இங்க பாருமா, இதுக்கு மேல என்னால யாரையுமே நம்ப முடியாது. யார் கூடயும் இருக்கவும் முடியாது. இங்க பாருமா, பழைய விஷயங்கள்லாம் மறந்துரு. நான் என்ன சொல்றேன்னா, வாழ்க்கைய புதுசா ஆரம்பி. சரி, எது நடந்தாலும் நல்லதுக்கு தான். சின்ன வயசுல இருந்து நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டுட்டு இருந்த. இப்ப சொல்றதையும் நீ கேட்டுதான் ஆகணும். சரியாமா? ஒருவேளை நீங்க சொன்னீங்கன்னா நான் வேணா முயற்சி பண்ணி பாக்குறேன். பார்க்கலாம் என்ன நடக்கும்னு. நீ வேணா பாரு, நல்லதுதான் நடக்கும். சரியா? நான் அப்ப கிளம்புறேன். அப்புறமா காஃபி குடிக்கிறதுக்கு வரேன். சரி.
அப்புறம் எனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும். எனக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா புரியலையே. இன்னைக்கு அங்கிள் கூட வந்து நிறைய விஷயங்களை பேசிட்டு போனாரு. ஆனா அங்கிள் கூட தப்பா எதுவும் சொல்லலையே. அவர் சொன்னதும் சரிதான். ஒரு மனுஷன் ஏமாத்தினா அதுக்குன்னு இப்படியே இருக்கக்கூடாதுல்ல. எல்லாருமே வா ஏமாத்த போறாங்க. யாராவது நல்லவங்க இருப்பாங்க. என்ன உண்மையா விரும்புறவங்க. யாரா இருக்கும்? வணக்கம் மேடம். நீங்களா? நீங்க இங்க நான் உங்களுக்கு கால் பண்ணவே இல்லையே. என்னோட ஃபேனும் ரிப்பேர் ஆகல, என் டிவியும் ரிப்பேர் ஆகல, வாஷிங் மிஷினும் நல்லா தான் இருக்கு, எல்லாம் ஓடிட்டு தானே இருக்கு. நீங்க எதுக்கு இப்ப வந்தீங்க? எனக்கு இந்த பக்கம் ஒரு வேலை, அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எனக்கு என்ன தோணுதுன்னா காஃபியோட டேஸ்ட் இன்னும் கூட நீங்க மறக்கல போல. அப்படியே நினைச்சுக்கீங்க. சரி உள்ள வாங்க. ம். அப்புறம் சொல்லுங்க கிருஷ்ணகுமார் சார், என்ன இந்த பக்கம்? இந்த வழியா போய்கிட்டு இருந்தேன், அப்படியே உங்களை பார்க்கணும்னு மனசு சொன்னுச்சு. அப்படியா? இதான் விஷயமா? ஆமா, அதனால தான் நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். சாரி சொல்றதுக்கு. நான் எலக்ட்ரிஷியனும் இல்லை, என் பேர் துஷந்தனும் இல்லை, ரவியும் கிடையாது. நான் ஒரு பெரிய கம்பெனியோட முதலாளி, எலக்ட்ரிக் கம்பெனி. என்ன? ஆமா. அப்போ அன்னைக்கு நீங்க எதுக்கு என் வீட்டுக்கு வந்தீங்க? உங்க அங்கிள் சொன்னதால் தான் வந்தேன். ஏன்னா உங்களுக்கு பணக்காரங்கன்னா பிடிக்காதுல்ல. அப்படின்னா பணக்காரங்களை பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன். விஷயம் என்னன்னா எனக்கு பணக்காரங்க கூட, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இல்லை, எனக்கு செட் ஆகலை. அதனால தான் நான் எலக்ட்ரிஷியனாக இங்கே வந்தேன். எனக்கு காஃபி கூட போட்டு கொடுத்தீங்க. நான் ஒரு பணக்காரனா வந்திருந்தா என்னை வாசலோடு அப்படியே அனுப்பியிருப்பீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சுமன். வாழ்க்கை பூரா பணம் சம்பாதிக்கிறதுலேயே ஓடிடுச்சு. டைமும் கிடைக்கல, காதலிக்கிறதுக்கு பொண்ணும் கிடைக்கல. நான் உங்களை என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு வாழ்க்கை துணையாக இருப்பீங்களா? சொல்லுங்க, உங்களுக்கு சம்மதமா? சரி, ஓகே. இதை பற்றி நம்ம 2 பேரும் யோசிக்கலாம். யோசிக்கிறது அதுவோ, இப்போவே யோசிங்களேன். இல்லை, நான் உங்களுக்கு யோசிச்சு சொல்கிறேன். என்னால் இதுக்கு மேலே காத்திருக்க முடியாது. ப்ளீஸ் சீக்கிரம் சொல்லுங்க. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? சரி, ஓகே. கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்குவீங்கல்ல? இந்த சிரிப்பு சம்மதம்னு எடுத்துக்கலாமா? நான் எதுக்காக சிரிச்சேன்னா, நீங்க அவ்வளோ பெரிய கம்பெனியோட ஓனரா இருந்துக்கிட்டு எனக்காக நீங்க ஒரு எலக்ட்ரீஷியனா வந்தீங்க. ஓஹோ, அதுக்கு தான் சிரிக்க ஆரம்பிச்சிங்களா? ஏன்னா எனக்கு உங்க மேல லவ் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம். உங்க அங்கிள் உங்களை பத்தி நிறைய என்கிட்ட சொல்லியிருக்காரு. எனக்கு உங்களை மாதிரி ஒருத்தங்க தான் வேணும். ஓகே மேடம். ஓகே. ஓகே, உங்களுக்கு சம்மதம் தானே? கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிக்கிறீங்கல்ல? ஓகே. ஓஹோ, ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஐ லவ் யூ டூ.